தவிக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியின் பொழுது இது தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சுன்னத் ஜமாஅத் சார்பில் இந்த புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த புகார் மனு குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தவிக தலைவர் விஜய் கலந்து கொண்டார். கிட்டத்தட்ட 3000 இஸ்லாமியர்கள் சேர்ந்து இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது நடந்தது. இதில் விஜய் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை பேசினார். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற அன்று தள்ளுமுள்ளு பிரச்சனை, அதே போல அழைப்புதல் இருந்தும் கூட நிகழ்ச்சிக்குள் வர முடியாத நிலை பல இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது மட்டுமல்லாமல் அழைப்புதல்களை கிழித்து வீசிய சம்பவங்களும் அந்த சம்பவ இடத்தில் நிகழ்ந்தது. இது தொடர்பாக தவிக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பு சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தற்போது ஒரு புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் முறையான வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் அவமதிக்கக்கூடிய செயல்களை விஜயுடைய பாதுகாவலர்கள் செய்திருப்பதாக அந்த தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பில் புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவுன்சர்கள் என்று அழைத்து வரக்கூடிய பிற நாட்டை சேர்ந்தவர்களை அழைத்து வந்து தமிழ் இஸ்லாமியர்களை விஜய் அவமானப்படுத்தி இருக்கிறார் என்று அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பண்படுத்தப்பட்ட இஃப்தார் போன்ற ஒரு நிகழ்ச்சியை புண்படுத்தும் நோக்கத்தில் விஜய் செய்திருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தவிக சார்பில் நடத்தப்பட்ட விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்ட மாநாட்டில் முறையான ஏற்பாடுகள் செய்யாமல் பலர் மயக்கமடைந்த சம்பவம் என்பது நிகழ்ந்தது. அதே போல முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யாமல் தான் இஃப்தார் நிகழ்ச்சியும் நிகழ்ந்திருப்பதாக தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பில் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குறிப்பாக இந்த முன்னேற்பாடுகள் செய்யாமல் இஸ்லாமியர்களை அவமதித்தது தொடர்பாக பல்வேறு அத்துமீறல்களும் நடந்திருக்கிறது. எனவே விஜய் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.